என்ன? வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரி. எஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சண்டேனாலே வீட்டுல சிக்கன் மட்டன் மீன் எடுத்து ஏதாச்சும் வறுத்துட்டு இருப்பீங்க. நம்ம சேனல்ல ஏதோ ஒண்ணு வறுக்கணும்ல. எஸ், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ தான் இது. பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. என்ன ஆன்டிஸ் அண்ட் அங்கிள்ஸ், வறுத்தெடுக்கலாமா? இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி ப்ரோ, அவங்க என்னதான் கமெண்ட்ஸ்ல வந்து வாழை வைத்து வாழு, காலையில் குடிக்கிறது பால், விளையாடுறது வாலிபால், பேசுறது போன் கால், இந்த மாதிரிலாம் கதறினாலும் அந்த கம்பெனி இழுத்து மூடுறது கொஞ்ச நாள்ல கன்ஃபார்ம் ப்ரோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே எவ்வளவு மங்களகரமா இருக்குன்னு பாருங்களேன். டேய் யா போயேரு, அதாவது டேய் ஒழுக்கமா போயிரு அப்படின்னு சொல்றதுக்கு டேய் போயேராமா. சாரி, நான் நல்ல பையன், நான் அதுக்கெல்லாம் போக மாட்டேன். உனக்கு தேவைன்னா நீ போயிட்டு பஜனை பண்ணிட்டு வா. அதே ஆளு இன்னொரு கமெண்ட் என்னன்னா, தபா இல்லாத பசாதடா நயா. தேவையில்லாம பேசாதன்னு சொல்றேன். உனக்கு டைப் பண்ண தெரியல. நீ எல்லாம் கமெண்ட் பண்ணி என்ன பண்ண போற? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. போடா லூசு, உனக்கு வேற வேலை இல்லையா? நான் வந்து நிறைய வீடியோஸ்ல சொன்னதான் இங்கேயே சொல்றேன். யூடியூபரோட வேலையை யூடியூப்ல வந்து வீடியோ போடுறதான். சில பேர் வந்து தற்கொலை வந்து கமெண்ட் பண்ணுவானுங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு வேற வேலை இல்லையா, உன் வேலை பாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. வேலை பாருன்னு சொல்ல மாட்டான், உன் வாழை பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல்லிங் தெரியாம டைப் பண்ணுவானுங்க. சரி, வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க தற்கொலைகளா. யூடியூபரோட வேலையை வந்து யூடியூப்ல வீடியோ போடுறதா, சரியா? இது கூட தெரியாத அளவுக்கு, இந்த சின்ன விஷயம் கூட தெரியாத அளவுக்கு தற்கொலையா இருக்கிறதுனாலதான் நீங்களா மை வித் ரியாக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. ரெண்டு எவ்வளவு? ரெண்டு சார். ரெண்டா? நீ மதன் கௌரி மாதிரி வீடியோ போட்டு சம்பட்டியா பாம்பாட்டி வேணா தெரியும், இது என்ன சம்பட்டி? சரி விடுங்க. மை வித் ரியாக்ட்ஸ் போட்டு ஏன் சம்பாதிக்கிற உட்கார்ந்த இடத்துல இருந்து? எனக்கு புரியல. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ல இந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்தா பேச முடியும், பின்ன அப்படியே ஆடிட்டா பேச முடியும். சரி, உன் ஆசையை எதுக்கு எடுக்கணும்? இந்த ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை வந்து நம்ம வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். டேய் மை வித் ரியாக்ட்ஸ் தற்குறி, மை வித் தற்குறி, மை வித் தற்குறி, டேய் மை வித் ரியாக்ட்ஸ் வாழை வைத்து வாழு, உனக்கு ஊத்துவாங்க பாடு. டேய் விஜயராகவன் ஒரு ஃப்ராடு நாய் என்று தெரிந்தும் மை வித்ரியை நம்பும் முட்டாள் கூட்டம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? சூப்பர் ப்ரோ. இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த மை வித்ரி குஞ்சான் என்னமோ கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி பேசுறானுங்க. அந்த உழைப்புக்கு இது சம்பளமா? மத்தவங்களை ஏமாத்துறது எல்லாம் ஒரு பொழப்பா? சூப்பர் ப்ரோ, நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டீங்க. இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றதை இந்த வீடியோவோட கமெண்ட்ல பார்ப்போம். வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? உழைச்சு சம்பாதிக்கிற மூஞ்ச பாரு மை வித்ரி. என்ன அவனுங்களே திட்டிக்கிறானுங்க. இப்ப உழைச்சு சம்பாதிக்கிற மூஞ்ச பாரு ஃப்ராடு, உழைச்சு சம்பாதிக்கிற மூஞ்ச பாரு அப்படின்னு வேற யாராச்சும் திட்டினா பரவாயில்ல, உழைச்சு சம்பாதிக்கிற மூஞ்ச பாரு மை வித்ரி அப்படின்னு போட்டு காட்டு வேற விட்டுருக்கானுங்க. போங்க தம்பி, உங்க வேலையை பாருங்க. அட தற்குறி, யூடியூபரோட வேலையை யூடியூப்ல வீடியோ போடுறதாண்டா. விஜயராகவனுக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது. ஆனால் அந்த ஆளு இப்போது இவர்களுக்கு எந்தவித உதவியும் செய்ய போவது இல்லை. இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பார். ஹலோ, நான் பேட்டக்காரன், எல்லாரும் கேட்டுக்கிறேங்க. காலம் 8ல் என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவை பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இந்த பய தோத்தான்னா அது என்ன எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். All top YouTubers spoke against மை வித்ரி, but then மை வித்ரி users roasted them on comments. All of them scared and stopped speaking about them. They have top subscribers here today. They scared about their comments. You gone bold and fought back by roasting back each comments. Salute தலைவா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வந்து பெரிய யூடியூபர்ஸ், சின்ன யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து மை வித் ரியாக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. பட் எப்ப இந்த மை வித் குஞ்சான்ஸ் போயிட்டு அவங்க கமெண்ட்ஸ்ல அவங்களையே வறுத்தெடுத்தாங்களோ, அவங்கள வந்து பயந்து பாதி பேர் வந்து வீடியோ போறதை நிறுத்திட்டாங்க. ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஃபைட் பேக் பண்ணி வீடியோ போட்டு அவங்கள வறுத்தெடுத்துட்டு இருக்கீங்க. சல்யூட் தலைவா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
இவங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான், நானே நோட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்ல வந்து மைவி த்ரீ ஆட்சி பத்தி பெரிய பெரிய யூடியூபர்ஸ், சின்ன யூடியூபர்லாம் நிறைய பேர் பேசினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இந்த மாதிரி கமெண்ட்ல வந்து அவங்க கதறிட்டு இருக்காங்க, கதறது மீன்ஸ் அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க அப்படின்ற பயத்துல வந்து அவங்க வீடியோ போறதை நிறுத்திட்டாங்க. இதை வந்து நான் ஏன் அவ்வளவு ஷோரா சொல்றேன்னா, நிறைய சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வீடியோ போட்டு நானே பார்த்திருக்கேன். அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து வீடியோ போட்டேன், அந்த வீடியோக்கு இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி வந்து திட்டிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து பயமா இருக்குது, நான் இனிமேல் வீடியோ போட மாட்டேன், இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டது வந்து தப்பு தான் அப்படிலாம் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மைவி த்ரீ ஆட்சி வந்து வீடியோவே போறதை விட்டுட்டாங்க. பெரிய யூடியூபர்ஸும் சரி, சின்ன யூடியூபர் நிறைய பேர் நானே பார்த்திருக்கேன். ஆனா நம்ம கிட்ட அந்த கதையெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க எப்ப திருந்து, அதாவது மைவி த்ரீ குஞ்சான்ஸ் இருக்கானுங்களா, இவனுக்கு எப்ப திருந்துறானுங்களோ அது வரைக்கும் நானு எந்த நாயெல்லாம் மைவி த்ரீ ஆட்சியில இருக்கிறானோ அவனெல்லாம் குடும்பத்தை நாட்டை கெடுக்கிற ஓநாய்கள். இவர்கள் சோம்பேறிகள், எந்த வேலையும் செய்யாமல் ஓசி சாராயம் குடித்து ஹோட்டல்ல சாப்பிட்டு இன்னொருத்தர் பணத்துல வாழ்க்கையை நடத்தும் பண்ணாடைகள். இவர் விஷக்கிருமிகள். இவர்களை போன்றவர்களெல்லாம் நாடு நாசமாகி கொண்டிருக்கிறது. ஆக்சுவலா இந்த இதுல வந்து எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா, அந்த ஒரு ரைமிங்கா சொல்லியிருக்காரு பாருங்க, என்ன அப்படின்னா, ஓசி சாராயம் கொடுத்து ஹோட்டல்ல சாப்பிட்டு இன்னொருத்தர் பணத்துல வாழ்க்கையை நடத்தும் பண்ணாடைகள். காசு காசு கொடாப்பா, காசு காசு கொடு, காசை கொடுடா, சங்கபி கேப்போம், காசு 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 கொடு, காசு. போடா போயிட்டு உன் வேலையை பாரு. தமிழ் மாட்டிலா எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை போயிட்டு பாருடா. எங்க கம்பெனி மேல நம்பிக்கை இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு தமிழ் மாடுன்னு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கிற. அதுவும் இல்லாம நாட்டுல வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை பத்தி பேசாம எங்க கம்பெனி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா. நான் என்ன சொல்றேன்னா, நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களே, அந்த யூடியூபர்ஸ் வீடியோ கீழே போய் நீ கமெண்ட் பண்ணு. எதுக்கு என் வீடியோ போட்டு என் வீடியோ கீழே கமெண்ட் பண்ற? இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தாலே மைவி த்ரீ ஆட்ஸ் யூசர்ஸ் எவ்வளவு பெரிய தற்கொலைன்றது உங்களுக்கு புரியும். என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. சேம் மைவி த்ரீ ஆட்ஸ் எங்களுக்கு பேஷன், தப்பா சொல்லி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது இப்ப ஒருத்தனுக்கு வந்து லைஃப்ல பேஷன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து கிரிக்கெட் பிளேயரான்றது பேஷனு, இல்லைன்னா சினிமால ஒரு ஸ்டார் மீடியா பர்சன் ஆகுன்றது பேஷனு, இல்லைன்னா வந்து ஐடி கம்பெனி நல்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்றது, இதுதான் வந்து லைஃப்ல வந்து பேஷனா இருக்கும். இவங்களுக்கு பேஷனே வந்து மைவி த்ரீ ஆட்ஸ்ல வந்து வீடியோ பாக்குறதா பேஷனாமா. சேம் மைவி த்ரீ ஆட்ஸ் எங்களுக்கு பேஷன். மைவி த்ரீ ஆட்ஸ்ல வந்து இப்ப அந்த இடத்துல வீடியோ பார்த்து சம்பாதிக்கலாம், அதுதான் வாழ்க்கையோட லட்சியமே, அதுதான் பேஷன்றானுங்க. டேய், அவங்க வலிச்சு நக்கிட்டு போயிட்டா நீ குடுடா. நான் பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் களிமண் வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்களா? கொஞ்சோண்டு சட்டி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்களா? டேய், நீ மைவி த்ரீ வச்சு சம்பாதிக்கிற, உனக்கு வேற வேலை தெரியாதாடா சோம்பேறி போடா லூசு. அதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி அதை அப்லோடு பண்றேன் நான் சோம்பேறியாமா? இவனுக்கு வந்து எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்த இடத்துலயே குண்டி கூட நவுத்தாம ஆட்ஸ் பார்த்து சம்பாதிக்கிற இவனுக்கு வந்து சோம்பேறி இல்லையாமா? ஈகே கானா போண்டா கியா? ஆக்சுவலா வந்து அவன் என்ன சொல்ல வரான்றது புரியுது, ஆனா டைப் பண்ண தெரியாம கானா போண்டாவாமா. என்ன போண்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கானா பாட்டு பாடுவியா? வா யக லா ஊ வா ஊடா நாய क्या क्या हो भाई? निम्डा दोसरस टेल मी हर तबुश क्रैक ओइकनिम बोमला मोहिनोजुकु लोहक्वे. இப்படி ஒரு சேனல் இருக்கிறதே இப்போதான் தெரியுது. உனக்கு சேனலுக்கே ஸ்பெல்லிங் தெரியல, அப்புறம் எப்படி இப்படி ஒரு சேனல் இருக்கிறது தெரியும்? சேனலுக்கு சன்னால்னு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கிற. அந்த ஆள் ரொம்ப தெளிவா இருக்கான். அதாவது எம்டி சக்தியானந்த சொல்றாரு, அந்த ஆள் ரொம்ப தெளிவா இருக்கான். அந்த ஆள் சொல்றது என்னன்னா, ஆஸ் அ கஸ்டமர் அப்படின்னு சொல்றது தற்கூரி கூட்டத்தை தான், உங்களை தான். அந்த முட்டா பயலுக எல்லாம் முதலீட்டாளர்கள் அல்ல, வெறும் வாடிக்கையாளர்கள் தான். நாளைக்கு இவன் கம்பெனி மூடிட்டா தற்கூரி கூட்டம் மூடிக்கிட்டு இருக்கணும், ஏன்னா அவன் மட்டும்தான் ஓனர், இவனுங்க எல்லாம் முதலீட்டாளர்கள் இல்லை. ஆனா இந்த தற்கூரி நீங்களா வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளும் வந்து இந்த சதுரங்க வேட்டை படத்தை சொல்லுவாங்களே, நீ வந்து ஒரு ஆளை வந்து சேர்த்து விட்டாலே நீ அந்த இடத்துல முதலாளி ஆயிரம் அப்படின்னு மாதிரி சொல்லி மண்டை கழுவாங்களே, அந்த மாதிரி மைவி த்ரீ ஆட்சி மண்டை கழுவி வச்சங்காட்டி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு 10 பேர்த்த நம்ம சேர்த்து விட்டோம், இப்ப நம்மளும் ஓனர் தான் போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஓனரா இருக்க வந்து காசு அடிச்சுட்டு போறோம் அப்படின்னு சந்தோஷப்படணும். ஆனா நீங்க வந்து பயப்படுறீங்க, ஏன்னா இதுலயே புரியல, இங்க வந்து ஓனர்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லேபர் தான். ஓகேவா? நான் உன் பாச நேசம் பண்ணிட்டா. இவன் கிச்சனமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர்?
ஆனா அதுவே தெரியாம ஒரு 10 பேரை சேர்த்து விட்டனால நம்மளுக்கு ஓனர் தான் அப்படின்னு நினைச்சு இத்தனை நாள் சுத்திட்டு இருக்கிறீங்க. நீ ஓனர் இல்லையா? ஓடரே அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. ஸோ மக்களை கண்டிப்பா இந்த வீடியோ உங்களை என்டர்டைன் பண்ணியிருக்கும் நம்புறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ப்ரோ என்னதான் மைவி 3 குஞ்சான்ஸ் வந்து கமெண்ட்ல கதறினாலும் பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் இந்த கம்பெனி மூட போறது கன்ஃபார்ம், எம்டி சக்தி ஆனந்தன் ஓட போறது கன்ஃபார்ம், இவங்களுக்கு பெரிய நாமத்தை போட போறது கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.